இன்றளவும் பயன்பாட்டில் இருந்து வருவது தமிழின் மரபு அறிவினை தொடர்ச்சிக்கு மிகச்சிறிய சான்றாகும். ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனை செய்யப்பட்டு இவை பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் அவை மறுக்கப்படவும் இல்லை. இதுவே தமிழரின் மரபு அறிவு தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இதுபோல வானியல் அறிவு குறித்து நம்முடைய நாட்டுப்புற பாடல்களும் சரி, பழமொழியும் சரி, நிறைய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே செய்திகள் சங்க இலக்கியத்திலும் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. நாம் இன்னும் அந்த மரபு தொடர்ச்சி அதிகமாக காண வேண்டும் என்றால், மரபு அறிவின் தொடர்ச்சி அதிகமாக காண்பதற்கு சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த சான்றாக இருந்து வருகிறது. பல காதைகள் இளங்கோவடிகள் மக்களிடம் நேரடியாக களப்பணி சென்று அந்த ஆட்டங்களை, பாடல்களை, அவருடைய இசைமுறைகளை அறிந்து தன்னுடைய இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்கின்றார். அது பின்னாளில் ஒரு மிகச்சிறந்த அறிவு மரபாக, மரபு அறிவிலிருந்து பெறப்பட்ட ஒரு அறிவு மரபாக வளர்ந்திருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இன்றைய உலகமயமாக்க சூழலில் அமிர்தத்தில் கூறியது போல இன்றையெல்லாம் நுகர்வு கலாச்சாரமாக இருக்கிறது. நாம் வெறும் நுகர்வோர்களாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உற்பத்தியாளராக இருந்த நிலை மாறி உற்பத்தியாளராகவும் நுகர்வோராகவும் இருந்த நாம் இப்பொழுது வெறும் நுகர்வோராக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நுகர்வோராக வாழ்வதற்கு கூட அடிப்படை தேவை நமக்கு வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் பிற்காலத்தில் அந்த நுகர்வோராகவும் இல்லாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை அருமையாக சுட்டிக்காட்டினார்கள். உலகெங்கிலும் அறிவு சமூகம் உருவாகி அறிவியல் நோக்குகளின் வழியே மனித சமூகத்தின் அறிதல் முறைகளை மேம்படுத்தி வருகின்றது. இன்று அறிவின் பன்முகத்தன்மையினை மாற்றி ஒற்றைத்தன்மையை நோக்கி மையப்படுத்தும் அறிவு சூழல் வெளிப்படையாக தெரிவதை எவராலும் மறுக்க முடியாது. உலகமயமாக்கலின் ஒரே உயரிய நோக்கம் எதனையும் பணமாக்குவதுதான். இந்த நோக்கத்தினை அடைவதற்கான வழி மனித அறிவையும் அதன் சிந்தனை வெளிப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் தனக்கானதாக மாற்றம் நிகழ்வுதான். ஒன்றை ஒற்றைத்தன்மை வாய்ந்ததாக மாற்றும் போதுதான் அதை மிகப்பெரிய அளவிற்கு உற்பத்தி செய்ய முடியும். இதனால் பண்பாடு, கலை, இலக்கியம் யாவும் தொழில்மயமாக்கப்பட்டு வருகின்றன. உலகமயமாக்கப்படும் கலாச்சாரத்திற்கு தேவைப்படுவது கல்வி அறிவோ விழிப்புணர்வோ அல்ல, பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் விற்பனை சரக்குகளை வாங்க வேண்டும் என்ற அறிவு இருந்தால் மட்டுமே போதும். அதற்கு சிந்திக்கும் ஆற்றல் என்பது தேவையில்லை. ஆனால் இந்த உலகமயமாக்கல் சூழல் நம்மை வெறும் நுகர்வோருக்குரிய அறிவை பெறக்கூடியவர்களாக நம்மை மாற்றி வருகின்றது. அதுதான் இந்த ஊடகங்களுடைய பலமான தாக்குதலாகவும் இருந்து வருகின்றது. தமிழருக்கே உரிய மருத்துவ மூலமாக இன்றளவு போற்றப்பட்டு வந்த வேம்பின் மருத்துவ பயன் இன்று வந்தேரிகள் கூடி கலந்து வளர்ந்த வல்லரசு நாடுகள் காப்புரிமை பெறுவதற்கு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றன. தமிழரிடையே அறிவியலில் புரிதலும் பரப்பலும் இல்லாமைதான் இது போன்ற நிலைகளுக்கு காரணமாக இருந்து வருகின்றன. தமிழரின் அறிவு முறைகளை தங்களுடையதாக பரவலாக்கும் இத்தகைய உலகமயமாக்கல் சூழலில் தமிழரின் அறிவு நீர்த்து போகாமல் பாதுகாப்பதும் மரபு அறிவிற்கான பாதுகாப்பினை உலக அளவில் பெற முயல்வதும் இன்றியமையா தேவையாகும். பொதுவாக அறிவுசார் சிந்தனைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உரிமை வழங்குகின்ற ஒரு போக்கு இருந்து வருகிறது. அறிவுசார் சிந்தனைகளும் அதன் வழி பெறப்படும் கண்டுபிடிப்புகளும் ஒரு நாட்டின் உலகத்தின் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. தனிமனித படைப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் அறிவுசார் காப்புரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒருவரின் படைப்பினை, கண்டுபிடிப்பினை குறிப்பிட்ட காலம் வரை தவறாக பயன்படுத்தவோ தங்களுடையதாக ஆக்கிக் கொள்ள இயலாதபடி பாதுகாக்கும் சட்டமே இந்த அறிவுசார் சொத்துரிமை சட்டமாகும். உலகமயமாக்கல் சூழலில் இந்த சட்டம் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. உருவ சொத்துக்களை காட்டிலும் அறிவு சார்ந்த அறிவு சொத்துக்களை பாதுகாப்பது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. அறிவுசார் சொத்து என்பது ஒரு நூலாகவோ அல்லது ஒரு படைப்பாகவோ வெளியே வருகிறது. ஆனால் இந்த மரபு அறிவு என்பது அருவமாகவே இருந்து வருகிறது. பல சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். ஒரு பாடல், ஒரு கிராமிய பாடல் இருக்கும், அந்த பாடலை திரைப்படத்தில் பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த பாடலை யார் பாடினார்கள், எந்த ஊரில் சேகரிக்கப்பட்டது, யாரால் பாடப்பட்ட இந்த குறிப்பு இருக்காது. அந்த இயக்குனரோ அல்லது பாடலாசிரியரோ இசையாசிரியரோ அந்த பெயரை போட்டுக் கொள்வார். ஏதோ காட்டில் இவர்கள் கேட்டது போல, யாரிடம் சேகரிக்காத போல அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இத்தகைய மரபு அறிவுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். எவ்வாறு அறிவு மரபிற்கு, அறிவு சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதோ அதே போல இந்த அருவம் சார்ந்த, வழக்காறு சார்ந்த மரபு அறிவிற்கும் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அந்த மரபு சார்ந்த அறிவு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளையும்
மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த கட்டுரை ஒரு முன்னோட்டமாக எழுதப்பட்டது. முடிச்சுங்க, முடிச்சு. உலக அறிவுசார் சொத்து பாதுகாப்பு அமைப்பு, அறிவுசார் கண்டுபிடிப்புகள் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை அறிவுசார் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் பரவலாக்குவதிலும் அதற்கான உரிமைகளை பெற்றுத்தருவதிலும் உலக அளவில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. ஆனால் மரபு அறிவில் குறிப்பிட்ட இன வட்டார மக்களின் பண்பாட்டு அடையாளங்கள் பொதிந்திருப்பதால் அந்தந்த பண்பாட்டு மக்களின் அனுமதி பெற்று அவற்றை பயன்படுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும். மரபு அறிவை கவர்ந்து தமதாக்கிக் கொள்ளும் போக்கும் உலகமயமாக்கலில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக வேளாண்மை, மருத்துவம், கலை போன்றவற்றில் மிகுதியாக இதை காண முடிகிறது. இந்த எடுத்துரைக்கப்படும் மரபு அறிவும் எடுத்து எழுதப்படும் அறிவு மரபும் செல்லுபடியாகும் நாணயத்தின் இரு பக்கங்களாக தேவையாகும். உயிரும் உடலும் போன்றவையாகும். மரபு அறிவே உயிர், அறிவு மரபு உடல். உயிர் மெய்யான இந்த இரு அறிவு மரபுகளும் ஒன்றிணைந்து வினையாற்றும் பொழுதுதான் தமிழினமும் செம்மொழி தமிழும் உலக அரங்கில் பரவும் செழித்தோங்கும். நன்றி, வணக்கம். ஒன்ன உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறேன். நாம எதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்குன்னா, நம்மள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழிவு மாதிரி பேசிட்டு இருக்கிறான் வெளியில இருந்து வர்றவன். ஆனா நம்மளுக்கு திருடிட்டு போய் அவன் சொத்தாக்கிட்டு இருக்கான். இப்ப நாம உணர்ந்துகிட்டோம்னா என்ன பண்ணலாம்னா, இது செம்மொழி மாநாடு நடக்கிற இந்த காலகட்டத்தில இருந்து நம்ம சமுதாயம் ஒரு புத்துணர்ச்சி பெறணும். நம்மகிட்ட நம்முடைய மூதாதையர்கிட்ட கண்டுபிடிச்ச அறிவு இருக்குல்ல, ஏன்னா நம்ம தான் உலகத்துல மூத்த சமுதாயம். இதை விட சிறந்த அறிவு உலகத்துல ஒண்ணு இருக்க முடியாது. இதை கையில எடுத்துக்கிட்டு அந்த வெளியில இருந்து வந்ததெல்லாம் அப்படி உதறதுக்கு நம்ம பழகிக்கணும். அதை அவருடைய முத்தையா அவர்களுடைய பேச்சோடைய சாராம்சமா நம்ம எடுத்துக்கோன்னு கேட்டுக்கிட்டு, பாசன பொறியாளர் ஐயா அவர் சொல்லுகின்ற பொழுது முதல் ஆரம்பத்தில் அவர் நண்பர் கோமதி நாயகம், கார்மேகம் இதுவரை பற்றி சொன்னார். அவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இருவரும் எனது நண்பர். கோமதி நாயகம் அவரும் நானும் சேர்ந்து தமிழரின் பாசன தொழில்நுட்பத்தை பற்றி இன் சர்ச் ஆஃப் ஏன்ஷியன்ட் விஸ்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டோம். இருவரும் சேர்ந்து நாங்கள் எழுதினோம். அது எழுதுறதுக்கு காரணம், நாங்க பணியில் இருக்கிற காலத்துல நாங்க செய்து வந்த வேலைகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுடைய வழிமுறையில செய்தோம். ஆனா அவங்களை காட்டிலும் நமது முன்னோர்கள் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படிங்கிறது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இலக்கியங்கள்ல அங்கங்கே சில குறிப்புகள் கொடுத்துருக்கு. ஆனா அது மறைமுகமா அது தொழில்நுட்பங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த செம்மொழி மாநாட்டில் நான் வெளிக்கொண்டார விரும்புகிறேன். முதலாவது அதனாலதான் இதுல கலந்துகிட்டேன். நம்முடைய முன்னோர்கள் தெரிந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியல. இப்போ நம்ம தமிழகம் மழை பெய்யறது சீரா பெய்யறது இல்ல, மழை பெய்யறது நின்றுது, மழைப்படி பெய்யறது, அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அதை தேக்கி வச்சு எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத சில படங்கள் மூலமாகவும் அது தொழில்நுட்பங்களையும் நான் சொல்றேன்.